சனாதன இந்து தர்மத்தை பலப்படுத்தக்கூடிய இந்து முன்னணி மாதிரி சமூக இயக்கங்கள் உங்கள் குழந்தைகளை பயிற்றுவித்து அனுப்பினீர்களானால் உங்களுடைய முதுமை காலத்தையும் உங்களுடைய தேவைகளையும் பரமசிவ பரம்பொருளின் அருளாலே நாங்கள் பார்த்து கொள்ளுகின்றோம். முயற்சியே செய்யாதவர்களை விட முயன்று தோற்றவர்கள் பலாயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள். முயன்று தோற்பது தவறே இல்லை. சனாதன இந்து தர்மம் சிறக்க என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளை எல்லாவற்றையும் செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள் நாங்கள். என கைலாச நாடே அதுக்காக தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். வெறும் பொருளாதார ரீதியான உதவி மட்டும் இல்லைங்கயா, மரியாதை, நல்ல மரியாதையோடு இந்த தொகையடியார்கள் நடத்தப்பட வேண்டும். திருமேனி கிண்டுவாருக்கு அளிக்கப்படும் காணிக்கைகள் அர்ச்சாவதாரமான பெருமானுக்கே அளிக்கப்படும் காணிக்கைகள். முப்போதும் திருமேனி தீண்டுவார் தான் அந்த டெய்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்து அந்த டெய்ட்டிக்கு சொந்தமான எல்லா சொத்துக்களையும் நிர்வாகம் செய்யணும். இந்த சத்தியங்களை வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள், நடைமுறையாக்குங்கள். சனாதன இந்து தர்மத்தை பலப்படுத்தக்கூடிய ஆன்மீக இயக்கங்கள், சமூக இயக்கங்கள், இந்து முன்னணி மாதிரி சமூக இயக்கங்கள், இந்த மாதிரி எந்த ஆன்மீக இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் இவைகள் எதில் வேண்டுமானாலும் உங்கள் குழந்தைகளை பயிற்றுவித்து அனுப்பினீர்களானால் உங்களுடைய முதுமை காலத்தையும் உங்களுடைய தேவைகளையும் பரமசிவ பரம்பொருளின் அருளாலே நாங்கள் பார்த்து கொள்ளுகின்றோம். ஒரு ப்ராஜெக்டாவே பண்ணிருக்கீங்க. சன்னியாசிஸ் பென்ஷன், இந்த பூத பரம்பரை தொகையடியார் பரம்பரை சிறக்கிறதுக்காக யார் யாரெல்லாம் அவங்க வீட்டு குழந்தைகளை கொடுத்திருக்கீங்களோ உங்களுடைய அடிப்படை தேவைகளை பார்த்துக்கிறதுக்கு, மெடிக்கல் கேர், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பென்ஷன் சிஸ்டமும் இன்சூரன்ஸ் சிஸ்டமும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தேவை என்னன்னா, உங்களுடைய விவரங்களை மட்டும் தயவு செஞ்சு இந்த இமெயிலுக்கு அனுப்புங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுடைய விவரத்தையும் அனுப்புங்க. நாங்கள் எங்களால் ஆன எல்லா உதவிகளையும் செய்கின்றோம். முதல் விஷயம். இதுல பல நிலை இருக்குங்க. அதாவது சில பேர் சன்னியாசத்துக்கு போவாங்க, ஒரு 5 வருஷம் இல்ல 10 வருஷம் இருந்துட்டு இருக்க முடியலன்னு வந்துருவாங்க வீட்டுக்கே. அந்த மாதிரி திரும்பி வர்றவங்க அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி திருமணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிறதுக்கு அது மாதிரியான விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முயற்சியே செய்யாதவர்களை விட முயன்று தோற்றவர்கள் பலாயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள். அதனால முயன்று தோற்பது தவறே இல்லை. முயன்று தோற்றவர்கள் ஒன்னும் தீயவர்கள் அல்ல. அதனால அவர்கள் வாழ்க்கையில திரும்ப அவங்க மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டில செட்டில் ஆகி ஒரு வேலைக்கு போய் ஒரு திருமணம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கான அந்த ஸ்மூத் டிரான்சிஷனுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த தொகையடியார் சம்பிரதாயத்திலே ஏழ்மையில இருக்கவங்க, அதாவது நான் காலம் முழுக்க ஓதுவாரா இருந்தேன், ஆனா இப்ப முதுமையில எனக்கு உணவுக்கோ உடைக்கோ உறைவிடத்திற்கோ அல்லது மருத்துவ வசதிகளுக்கோ வசதி இல்லாம இருக்கு, அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கவங்களை பத்தி எனக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த இமெயில் மூலமா தகவல் கொடுங்க. அவங்கள கேர் எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்றோம். அதே மாதிரி இந்த கிராம கோவில் பூசாரிகள், அவர்களுடைய வாழ்வாதாரம் இல்லாம தடுமாறுறவங்க, அதை பற்றிய தகவல்கள் இருந்தா கொடுங்க, அவங்களுக்கு உதவி பண்றோம்.
தொகையடியார் சம்பிரதாயம் சிறக்க, சனாதன இந்து தர்மம் சிறக்க என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளை எல்லாவற்றையும் செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள் நாங்கள். என கைலாச நாடே அதுக்காக தான் செஞ்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய விஷன், நோக்கம் என்னன்னு மிக தெளிவா சொல்லிடுறேன். இப்ப இதுல வேறு ஏதாவது சேவைகள் செய்தா இந்த தொகையடியார் சம்பிரதாயம் சிறக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், கருத்துக்களையும் தயவு செய்து அனுப்புங்கள். எங்களை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ளுகின்றோம். அந்த துறைகள் எல்லாம் சேவைகளை செய்வதற்கான முயற்சிகளை எடுக்கின்றோம். அடுத்தது, வெறும் பொருளாதார ரீதியான உதவி மட்டும் இல்லைங்கயா, மரியாதை, நல்ல மரியாதையோடு இந்த தொகையடியார்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த முப்போதும் திருமேனி தீண்டுவார் எல்லா கோவிலுடைய சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள், கோவில் பூசாரிகள் அந்த திருமேனியை தீண்டுபவர்கள். சேக்கிழார் பெருமான் அழகான வார்த்தை சொல்றாரு, முப்போதும் திருமேனி தீண்டுவார்ன்னு தான் சொல்றார். எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலிலே திருமேனி தீண்டுகின்ற முப்போதும் திருமேனி தீண்டுபவர்களை அந்த இறைவனோட ரெப்ரசன்டேட்டிவா தான் பார்க்கணும். அவருடைய லிவிங் ரெப்ரசன்டேட்டிவா தான் பார்க்கணும். அது மாதிரி இவர்களை அந்த முப்போதும் திருமேனி தீண்டுவாரை மரியாதையோடு நிகழ்த்த வேண்டும் என்று, நடத்த வேண்டும் என்று கைலாயத்தின் அன்பர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். என்னுடைய பக்தர்கள் சீடர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். இது எல்லா நிலையிலையும் அந்த முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள். இப்ப சிவாலயம்னா சிவாச்சாரியார்கள், விஷ்ணு ஆலயம்னா பட்டாச்சாரியார்கள், சில வைஷ்ணவ ஆலயங்கள்ல ஐயங்கார்கள்னு சொல்லுவாங்க. அந்த மத்த நிறைய கோவில்கள்ல அந்தந்த குலத்தவர்கள் யாரு பூஜை பண்றாங்களோ, திருமேனி தீண்டி பூஜை பண்றாங்களோ, அந்த திருமேனி தீண்டி பூஜை பண்றவங்க அந்த தெய்வத்தோட லிவிங் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிதான் நடத்தப்படணும். நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் கூட மரியாதையோடு அளிக்கப்பட வேண்டும், பக்தியோடு அளிக்கப்பட வேண்டும். கைலாயத்தினுடைய விதிகளின்படி திருமேனி தீண்டுவாருக்கு அளிக்கப்படும் காணிக்கைகள் அர்ச்சாவதாரமான பெருமானுக்கே அளிக்கப்படும் காணிக்கைகள். இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு, கைலாசத்தோட ஸ்டாண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஜாதிக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா பல அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களிலே செம்படவர்கள், பர்வதராஜ குலத்தினவர்கள் தான் பூசாரிகள், திருமேனி தீண்டுபவர்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்லையும் பல மாரியம்மன் கோவில்கள்ல சைவவேளாளர்கள் திருமேனி தீண்டுபவர்கள், பூசாரிகள். பல முருகன் கோவில்கள்ல பண்டாரங்கள் திருமேனி தீண்டுபவர்கள். சோ இது ஜாதிக்கு அப்பாற்பட்டு யார் அந்த ஆலயத்திலே முப்போதும் திருமேனி தீண்டி பூஜை செய்கின்றார்களோ அவர் அந்த அர்ச்சாவதாரம், அந்த இறைவனோட லிவிங் ரெப்ரசன்டேட்டிவ். கைலாயத்தினுடைய சட்டங்கள்ல ஒரு படி மேல போய் எழுதி வச்சிருக்கேன். வில்லுல என்ன எழுதி வச்சிருக்கேன்னா, அந்த டெய்டி பர்பெச்சுவல் மைனர், அந்த டெய்டியோட ரெப்ரசன்டேட்டிவே அந்த பூஜாரி தான். முப்போதும் திருமேனி தீண்டுவார் தான் அந்த டெய்டியோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்து அந்த டெய்டிக்கு சொந்தமான எல்லா சொத்துக்களையும் நிர்வாகம் செய்யணும். இவருடைய வார்த்தை அந்த டெய்டியோட வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
எந்தெந்த சம்பிரதாயத்திலெல்லாம் இந்த பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸோட பாசிபிலிட்டி உயிரோட இருக்கோ அதெல்லாம் தான் வளர்ந்து மேம்பட்டு உலகத்துக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. இந்து விரோத சக்திகள் இந்து மதத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்து விரோதிகளும் இந்து துரோகிகளும் சேர்ந்து இந்த பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ சட்டிலா ஒரு 150 வருஷமா அழிச்சு ஒழிச்சாங்க. இந்த பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்க்கு வந்து பிரசன்ட் கண்டினியூவஸா அது நடக்கிறத அழிப்பதுதான் சனாதன இந்து தர்மத்தை ட்ரை ஆக்குறதுக்கான, நம்மள பேரன் லேண்டா மாத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய சதி. புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த திருமேனி தீண்டுவார்களே அர்ச்சாவதாரத்தோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுனால வந்த நல்லது கெட்டது வரப்போகின்ற பிரச்சனைகள் நன்மைகள் இது எல்லாத்தையும் ஆராய்ந்து முடிவு செய்துவிட்டுத்தான் இந்த சத்தியத்தை நான் முன்வைக்கின்றேன். அதனால கைலாயத்தின் அன்பர்கள், என்னுடைய பக்தர்கள், சீடர்கள், அன்பர்கள், தயவு செய்து இந்த சத்தியங்களை வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள், நடைமுறையாக்குங்கள். சனாதன தர்மத்தின் தூதுவர்களை உருவாக்குவதுதான் என்னுடைய நோக்கம். எத்துணை பேரை வேண்டுமானாலும் அனுப்புங்கள். அவர்களுக்கு கைலாசா திருவண்ணாமலையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய இந்த பயிற்சியை, உணவு, தங்குமிடம், பயிற்சிக்கான பொருட்கள், பூஜை பொருட்கள் மற்றும் புத்தகங்கள் அனைத்தையும் இலவசமாக கொடுத்து, பயிற்சியும் கொடுத்து, 1 ஆண்டு அவர்கள் இந்தியா முழுவதும் யாத்திரை செய்வதற்கு தேவையான சகல உதவிகளையும் வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை முழுமையாக தயார்படுத்தி ஒரு முதிர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக, சனாதன இந்து தர்மத்திற்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்கின்ற முதிர்ச்சியோடு பயிற்சி பெற்ற தலைவர்களாக உங்களுக்கு திருப்பி அளிக்கின்றேன். இது மாதிரியான முதிர்ச்சி அடைந்த தலைவர்களால் மட்டும்தான் எந்த மத மாற்றத்தையும் தடுக்க இயலும். நமக்கு இப்ப தேவைங்கயா பணம் அல்ல, அல்லது வேற சொத்துக்கள் அல்ல. சனாதன இந்து தர்மத்தை வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைப்பதற்கு தயாராக இருக்கின்ற உற்சாகமுடைய, உத்வேகமுடைய மக்கள்தான். ஆணோ பெண்ணோ இளைஞரோ முதியவரோ எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, அனுப்புங்க. பயிற்சி கொடுத்து அவர்களை தலைவர்களாக மாற்றி உங்களுக்கு திருப்பி அளிக்கின்றேன். கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்.